சர்க்குருவே சரணம். புது வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் ஐயா பார்க்குறாரு வாரம் திரும்பி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரலன்னா எங்கள் வீட்டுக்காரமாக பயங்கர மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இன்றைக்கி காய்ச்சி கொடுத்து வெள்ளிக்கிழமை ஐயா வந்து காய்ச்சி கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்காரு, என்ன ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரமாக வரலன்னு உட்காந்தாங்க. இப்போ பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே பாருங்கள், பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், வந்து உட்காந்துட்டாருங்களா? அம்மா உட்காந்துருக்காங்க பாருங்கள் உட்காந்துருக்காங்களா? அவங்க கால் பக்கத்துலேயே வந்து வந்துட்டாங்க. அவங்க வரலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வரலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல. வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. இங்கே பாருங்க, பக்கத்துலேயே உட்காந்துருவார், எங்கேயும் போகாமல். இங்கே பாருங்கள், அதுதான் அவரோட ஸ்பெஷல் இல்லைங்களா? எப்படி உட்காந்துருக்கா பாருங்க. நம்மளை பார்த்து அங்கே பாருங்க, எப்பயுமே இங்கே பாருங்கள், நம்மளன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே மெல்ல வந்து பூஜை ரூம்குள்ளே அந்த இதுக்கு துணி இருக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து உட்காந்துட்டாரு. இவ்வளோ அழகாக ஊஞ்சல் ஆடுறாரு பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். 10 நாள் வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வீட்டில். வாங்க சாமி, வாங்க, இங்கே பாருங்க, எப்படி பார்த்தீங்களா? வாங்க, நம்ம கையில் வைக்கிற தவறு இருந்தால் தவலாம்ல. சர்க்குருவே சரணம். எனக்கு அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு இதுவும் இருக்குது. வாங்க சாமி, வாங்க, இங்கே பாருங்கள். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். என்னை எவ்வளோ அற்புதமாக எங்கள் வீட்டுக்காரன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வாங்க போகலாம். சர்க்குருவே சரணம். இவ்வளோ அழகாக வந்து நம்ம ரூமில் காய்ச்சி கொடுக்குறாரு பாருங்கள். ஐயா இன்னைக்கு வந்துட்டார், சனிக்கிழமை. நேற்று வந்தார். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். நம்ம இது பண்ணுறதுக்கு எப்படி அது இது பண்ணுறாரு பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக அது பண்ணுறாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சர்க்குருவே சரணம். இங்கே பாருங்கள், இந்த காலையில் எப்படி ஆட்டி காட்டுறாரு பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பாருங்கள், ஐயனுடைய கருணையில் பாருங்கள். ஐயன் வீட்டில் அவங்க சங்கடப்பட்டதுக்கு வீட்டில் வந்து உட்காந்துட்டு பூஜை ரூமில் எப்படி இருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இவர் தான் நம்ம ஐயன் சர்க்குரு. எப்பயுமே யார் சங்கடப்பட்டாலும் அவங்க வீட்டு தேடி போயிடுறாரு. அதுதான், யார் வணங்கினாலும் நிம்மதியாக வணங்கினா, சர்க்குருவே சரணம் யார் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி வணங்கினா நிம்மதியாக அதை போயிடுறாரு. நம்ம வீட்டில் இப்போ பார்த்தோன்னே சாம்பிராணி புகையை போட்டு ஐயனுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. நைட்டு இருந்தே இருந்துச்சு, காலையில் முட்டை விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் தயவு செஞ்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். மேடம் இந்தாங்க கீழே வைங்க மேடம், கீழே வைங்க. சர்க்குரு ஐயன் ஞான வள்ளல். நான் சொன்னால் நிறைய நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. வாங்க, நிறைய இங்கே வருங்க, வந்துட்டாங்க. இங்கே வருங்க, எந்திரிச்சு அம்மாட்ட அங்கேயே அவங்ககிட்டயே போகிறாரு, அவங்ககிட்டயே போயிடுறாரு. இங்கேருந்து இதாகி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அவங்ககிட்ட என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப விரும்பினால அவங்ககிட்டயே அவங்க கையில் இங்கே பாருங்கள், அவங்க கையிலே போய் உட்காந்துக்கிறாரு. பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. சர்க்குருவே சரணம். கொஞ்சம் பழம் இருக்கு இல்லையா, பழத்தை கொஞ்சம் பிடிச்சி வச்சிங்கன்னா அது சாப்பிட்டுட்ருக்கோம் மெல்ல. இருங்க வரேன், பார்த்துட்டே வரேன். இங்கே பாருங்கள், ஐயா அவங்க மேலேயே உட்காந்துட்டு அவங்க மேலே எவ்வளோ இதாக இருக்காங்க பாருங்கள். சரி, ஐயாவுக்கு கொஞ்சம் பழத்தை வைங்க பார்க்கலாம். கொஞ்சம் பிச்சு வைங்க, உரிச்சு வைங்க. கொஞ்சம் அப்படியே வைங்க, கொஞ்சம் உரிச்சு கொஞ்சம் அளவு வைங்க. ரொம்ப இது பண்ணாங்க. அப்படி பாருங்கள். சர்க்குருவே சரணம். அது சாப்பாடு வச்சு அவங்க கொடுக்குறானோன்னே அதில் உட்காந்துட்டு பாருங்கள் சாப்பிட்றாரு பாருங்கள். சர்க்குரு ஞான வள்ளல் அப்பா நமக்கு எப்பயுமே கூட இருப்பவர்.
சர்க்குருவினுடைய கருணை. சாப்பிடுது பார்த்தீங்களா? சாப்பிட்றாங்க பாருங்கள், நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தெரியும், சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. சர்க்குருவே சரணம். உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு பாசத்துக்கு கோடான கோடி நன்றி. சாப்பிடுங்க. இவ்வளோ அழகாக சாப்பிட்றாரு பாருங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பாருங்கள் என்ன அழகாக அந்த பழத்தை சாப்பிட்றாரு பாருங்கள். பாருங்கள். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? ஐயன் நம்ம மேலே வச்சுருக்கிற பாசம், அன்பு. ஏன்னா இத்தனை நாள் 10 நாள் வரலங்க, இன்றைக்கி வந்திருக்காரு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் அவங்க தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க, சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்றாரு பாருங்கள். சர்க்குருவே சரணம். இங்கே பாருங்கள், நம்ம பூஜை ரூம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், சாப்பிட்றாரு பாருங்க. நம்ம பூஜை ரூம் தெரியும். ஏன் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு இது அம்மா இது பண்ணி எங்கள் வீட்டுக்காரம்மா ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனுடைய இதில் தான் ஐயன் வந்து சாப்பிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை சாப்பிட்றாரு பாருங்க. அந்த சாப்பிட்ற அழகை பாருங்கள். இங்கே பாருங்கள், சாப்பிட்றாருங்களா? இங்கே பாருங்கள், சாப்பிட்றாரா? எப்படி தான் சாப்பிட்றாரு பாருங்கள். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பாருங்கள், அவர் சாப்பிட்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி சாப்பிட்றாரு பாருங்க. சரியா? இங்கே பாருங்கள், சாப்பிட்றாருங்களா? இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? பாருங்கள். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். நல்லா வகுத்துக்கு சாப்பிட்டாரு போல இருக்கு. ஆமாம், உட்காந்து இது பண்ணார். இப்போ நல்லா இருக்குமா? அதில் ஏறி இது பண்ணார், வலிக்கிறக்கூடாதுன்னு பாருங்கள். சரியா? சர்க்குருவே சரணம். ஐயனுடைய கருணை. எங்கள் வீட்டுக்காரம்மா மனசு வேதனைப்பட்டதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஐயன் எங்கள் வீட்டில் வந்து எப்போ வரைக்கும் இருக்காருன்னு பார்ப்போம். நம்ம சொல்லக்கூடாது, அவர் போகும்போது போய்க்கிடுவார். நம்ம சொல்லணுங்கிற அவசியம். நேற்று ராத்திரி வந்தவர், அவரே எப்போ போகணும்னு நினச்சா போய்க்கிடுவார். நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம இது பண்ணிக்கிற அவசியம் கிடையாது. இதே மாதிரி வீட்டில் யார் வீட்லேயும் வந்தால் தயவு செஞ்சு எடுத்து வெளியே விட்டுறாதீங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. அவர் இருப்பார், அவர் நல்லபடியாக பார்த்து இது பண்ணிக்கிடுவார். சரிங்களா? நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் என்றைக்கு வணங்குறீங்களா, ஐயனை போய் வணங்குறீங்களா, அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடுவார். பாருங்கள், நம்ம பேசுகிறது அத்தனையும் எப்படி இது பண்ணுறாங்க பாருங்கள். சரிங்களா? அவ்வளோ அருமையாக பாருங்கள். சாப்பிட்டுட்டு அவருடைய அந்த மீசையெல்லாம் சரி பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். நம்ம பூஜை அறை, புது வீட்டில் இருக்கிற பூஜை அறை, நம்ம அதில் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் இது வரைக்கும் நான் அதில் வீடியோ போடலை. 5 நாள் 10 நாள் வேலை, 15 நாள் வேலையில். இங்கே பாருங்கள், நீங்களாக பாருங்கள். நான் சொல்வது கற்பனையா கனவா நிஜமாங்கிறத நீங்களே பார்க்கணும். இங்கே பாருங்கள், என்ன சொல்லுங்கள், நீங்கள் பாருங்கள். சர்க்குருவே சரணம். பாருங்கள், இல்லைங்களா? எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். என்ன நடக்குது, ஐயன் நமக்காக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத உண்மையிலே நீங்கள் பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வுங்கிறத நீங்கள் பாருங்கள். சரிங்களா? சர்க்குருவே சரணம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆயிடுச்சு. நேற்று ரெண்டு நாள் முன்னுக்கு சொன்னேன் அவர்கிட்ட, என்னங்க 10 நாள் ஆச்சுன்னு, ஐயா வரவே இல்லை, உங்கள் அப்பா வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். வருவார் எங்களுக்குள்ளேயே இருக்கார்ல என்ன அப்படின்னு சொன்னார். அப்புறம் நேற்று ராத்திரியில் ஒரு 7 மணி இருக்குது, சாயந்தரம் வந்துட்டார். சொல்கிறாரு, பார்த்தீங்க இந்த அளவுக்கு நேற்று சொன்னேன், நீ வந்துட்டார்ல ஐயா அப்படின்னு சொன்னார். வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி தவறாரு தெரியுமா, பார்த்துக்கிட்டே இருந்தோம். என் மேலே வந்து மேலே ஏறினார். நான் கோவத்தில் போங்க 10 நாள் ஆச்சுல வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நேற்று ராத்திரி தூங்கிட்டோம். காலையில் பார்த்தோம், சரி போய்ப்பார் போல் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா ஸ்லாப்பில் அந்த சாமி ஸ்லாப் இருக்குல்ல, அது உட்காந்துருக்காரு. நான் கூப்பிட்டேன், இங்கே வாங்களே பாருங்களேன் இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னேன். வந்து பார்த்துட்டு ஐயோட இருப்பாருக்கிட்ட ஒரு வாழைப்பூத்தை பிச்சு தட்டில் வச்சோம். அவர் அப்படியே வந்து அழகாக சாப்பிட்றாரு. அதை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துருக்கேன். பார்த்துக்கிட்டே ஐயா கூட பேசிட்டே இருக்கிறேன். சர்க்குருவே சரணம்.